ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அண்ணா வீட்டில் வாசக்கால் வைக்கிறாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். 4/6 பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வாசக்கால் பூஜை செய்கிறாங்க. எப்படி செஞ்சாங்கன்னு பார்ப்போம் வாங்க. வாசக்காலை கழுவிட்டு வாசக்கால் ஃபுல்லாக மஞ்சளை தேய்ச்சி பொட்டு வச்சுட்டு வாங்கிட்டு வந்த மாலையை கட்டி கிழக்கு பக்கமாக வச்சு தான் பூஜை செய்வாங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி சைடில் 2 சைடும் குத்து விளக்கும் ஏற்றி வச்சுருந்தாங்க. வாழை இலை போட்டு பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி பொரி, பொட்டுக்கடலை, வாழைப்பழம், பழங்கள், வெத்தலைப்பாக்கு எல்லாத்தையும் வச்சு வாசக்காலுக்கு பூஜை செஞ்சாங்க. இந்த பூஜையை இந்த வாசக்காலை செஞ்ச ஆசாரி தான் ஃபஸ்ட்டு படைப்பாங்க. ஒரு சிகப்பு துணியில் நவதானியங்களை வச்சு மூட்டை மாதிரி கட்டி மேலே கட்டி விட்டுருவாங்க. வாசக்காலில் கீழ்ப்படியில் ஒரு தொலை மாதிரி போட்டு அதில் பஞ்சலோகம், நவரத்தினக்கல், லட்சுமி தகடு, நம்ம யூஸ் பண்ண மூக்குத்தியோ இல்லை கம்மலோ எல்லாத்தையும் இந்த தொலையில் வச்சு தொலையை அடைச்சிட்டு வந்த எல்லாரையும் வாசக்காலில் தொட்டு கும்பிட சொன்னாங்க. எல்லாருமே தொட்டு கும்பிட்டாங்க. தொட்டு கும்பிட்டு பிடிச்சி தூக்கி நிலவாசலில் வாசக்கால் எடுத்து வச்சுட்டாங்க. வாசக்கால் வச்சதுக்கப்புறம் அடுத்த பூஜை கொத்தனார் செய்வாங்க. கொத்தனாரும் பூஜையை முடித்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் வச்சு படைச்ச காமாட்சி அம்மன் விளக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்தது பிள்ளையார், அடுத்து நிறக்குடம் 3 குடம் வச்சுருப்பாங்க. 3 குடத்தையும் வாசக்கால் வழியாக உள்ளே தூக்கிட்டு போய் உள்ளே இருக்கிற பூஜை ரூமில் வச்சு படைக்கணும். அங்கே படைச்சதுக்கப்புறம் சுமங்கலிங்களுக்கு ப்ளவுஸு, வளைய, பூவு, பொட்டு, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. வாசக்கால் பூஜை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.